ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ அபுதாபியில் மஸ்தார் சிட்டிக்கு போகிறோம். மஸ்தார் சிட்டியில் அத்தானுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு. அங்கேயும் போயிட்டு மஸ்தார் சிட்டி போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பார்க் இருக்குது மஸ்தார் சிட்டியில். அந்த பார்க் எப்படி இருக்குது என்ன அதுன்னு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க, நீங்களும் வாங்க. நாங்கள் இன்னைக்கு நாள் எப்படி எங்களுக்கு போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் புறப்பட போகிறோம். மஸ்டார் சிட்டி ஒரு 13 கிலோமீட்டர் தான் அந்த பக்கம் இங்கே இருந்துருக்கு. ஏர்போர்ட் பக்கம் அங்கே என்னோட ஐடி கார்டு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். போஸ்ட் ஆஃபீஸ் புதுசாக வந்த போஸ்ட் ஆஃபீஸ். முன்னால் நாங்கள் வேறு இதுலேருந்து கலெக்ட் பண்ணோம். இப்போ அங்கே போய் கலெக்ட் பண்ண போகிறோம். அங்கே பக்கத்தில் ஒரு சில்ட்ரன் பார்க் இருக்குது. அந்த பார்க் நம்ம இதுவரை பார்த்ததில்ல. அங்கே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் வெயில் பயங்கர வெயிலாக இருக்கு. சரி பாப்போம். ஈவினிங் நல்லா இருந்திருக்கு. எனக்கு காலையில் போய் கலெக்ட் பண்ணணும். எனக்கு 4 o'clock அப்படி போயிருந்தோம்னா நல்லா இருக்கும். சரி போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நீங்களும் வாங்க. வீடியோ போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிறைய சிக்னல் இருக்கும் போல. நைட்டு நல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். முன்னாடி நாங்க வந்திருக்கோம் நைட்டு. இந்த பில்டிங் கட்டிட்டு தான் இருக்காங்க. இது ரெசிடென்சியலா, இது ஹோட்டலா தான், சியாத்தா. இந்த இடம்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. எவ்வளோ ஃபாஸ்டா கட்டியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நடந்து இந்த இதுல நிக்கணும்னா நின்றுக்கிட்டதுக்கு அந்த அம்பர்லா மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ணா கூட இந்த இடத்துல கூட இருக்கு, வெயில் இல்லாம இருக்கிறதுக்காக. இந்த பில்டிங் பாருங்க, இதுவும் அழகா இருக்கு. இந்த சைடு இது எல்லாமே இப்ப வந்தது. இந்த இது சூப்பரா இருக்கே தான். இது பாருங்க, சூப்பரா இருக்கு. இது எல்லாமே இப்போ நியூவா வந்தது தான். இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள வந்தது தானே. அதெல்லாம் 2 இயர் தான் இருக்கும். 2 இயர்ஸ்ல பாருங்க இந்த பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஓப்பன் ஆகல, வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ ஃபாஸ்டா டெவலப் ஆயிருக்கு இந்த இடம். மஸ்தார் சிட்டிக்கு வந்துட்டோம். மஸ்தார் சிட்டியில் இது இந்த கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு, இது சீமென்ஸ் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங்கு இங்கே நாங்கள் நிறுத்திட்டு இப்போ போகிறோம். அது சீமென்ஸ் பில்டிங் டிசைன் தான் போட்டிருந்தது. அதனால அங்கே போய் கேட்டுட்டு போக வேண்டியதான். இதுவரை போனது கிடையாது. சிட்டியே சூப்பராக இருக்கு. நடந்து போகும்போது நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதில் நல்லா ரூஃப் மாதிரி போட்டு சூப்பராக நல்லா இருக்குதா. அந்த இடத்துக்கு வந்ததுன்னு இந்த வெயில்ல தெரிய மாட்டேங்குண்ணா. வெயில்ல தெரியல. சைட்லலாம் பூ வச்சு செடியெல்லாம் நல்லா. இது சைக்கிள் போகிறதுக்கா, இந்த சைக்கிள் போகிறதுக்கு. இது வாக்கிங் போகிறது. நல்லா ஈவினிங் நல்லா இருக்குமா இருக்கும். ஈவினிங்கில் அந்த லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ஷாப்பிங் மால் அது மாதிரி வரும். இவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க. இந்த பில்டிங் சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வாக்கிங் போகுது, சைக்கிளிங் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நல்ல நீட்டாக அந்த இடத்துல சைக்கிளிங் போனால் அந்த க்ரீன் கலரில் இது ஃப்ளோர் இருக்கிறதுல ரோடு க்ரீன் கலரில் இருக்குது. அந்த இதில் இன்னும் சைக்கிளிங் போகலாம். இந்த அதுக்கு அந்த சைடு வாக்கிங்.
இல்லை, அந்த சைடு வச்சுருக்காங்க. அந்த கிராஸ் பண்ணி வர்றது பெரிய ஒரு டேஞ்சர்லாம் இல்லை, ஈஸியாக வந்துடலாம். இந்த பில்டிங் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பில்டிங் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு வர வழியெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் டிசைனில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே நடக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வெயில், பயங்கர வெயில் இருக்குது. ஆனால் இந்த பில்டிங் பக்கத்தில் வந்தோம்னா நல்ல பிள்ளை இருக்குல்ல. பாருங்க, எலக்ட்ரிக் கார் இருக்குது. இங்கேருந்து எங்கேயும் போகணும் வைக்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கார்லேயும் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு ஆளை நான் கூப்பிட்டு வர்றதை பார்த்தேன். தெரில அதுக்கு ஃப்ரீ சார்ஜா அல்லது ஃப்ரீயாக அல்லது சார்ஜ் உண்டா என்னன்னு தெரியலை. ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் மெயில் பாக்ஸு. இது பாருங்கள், லெட்டர்ஸ்லாம் இங்கே வந்து இருக்கும், கலெக்ட் பண்ணிக்கிடலாம். கிடச்சிட்டா? சரி சரி, இதான் எம்ராய்ட் சைடு. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணியாச்சு எம்ராய்ட் சைடு. சுற்றி நம்ம நடக்கிற ஏரியாவில் நல்லா லைட்ஸ் வச்சுருக்காங்க. நைட் ஆகும்போது இது வந்து அப்படியே சோலார் பேனல் வச்சுருக்காங்க. சோலாரில் இருந்து தான் இங்கே உள்ள லைட்ஸ் எல்லாம் எரியுதா என்னன்னு தெரியலை. இதுவும் சோலார் தானே? இது சோலார் தானே? சோலார் தானே? சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, சைக்கிள் ஓட்டுவாங்க வந்து இந்த இடம், இந்த ஏரியா. இங்கேயே தான் நம்ம காரை விட்டோம். அங்கே லாஸ்ட்லையா எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்க, எவ்வளோ காசு. இங்கே வர்றவங்க நம்ம ஏதாவது வேலையாக நம்ம வந்தால் கூட இங்கே வந்து பார்க் பண்ணிட்டு போய் நம்ம வேலையை முடிச்சுட்டு இல்லை, வந்துடலாம். சிமெண்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களோட ஸ்டாஃபோட பார்க்கிங் இருக்குது. அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது, ஷாப்லாம் இருக்குது நிறைய. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ள காருக்கெலாம். துபாயில் உள்ள காரு இது வந்து எல்லா டைப் எக்ஸ்பென்சிவ் கார். லேண்ட் ரோவர் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, BMW எக்ஸ்பென்சிவ் கார்லாம் நிறைய பேர், மோஸ்ட்லி பென்ஸ், BMW, ஆடி இது மாதிரி தான் கார் இருக்குது. என்ன இருக்குல்ல, இது ஃபெராரி. முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்குக்கு போகிறோம். பார்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படியும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள பில்டிங்ஸும் இந்த சிட்டியே சூப்பராக இருக்குது. அப்போ பார்க் அதை விட நல்ல இதாக இருக்கும். பார்ப்போம், போய் பார்க்கேன். மசா சிட்டி பார்க் வந்துட்டோம். இது வந்து எலக்ட்ரிக் பைக் இருக்குது. வேணா இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு சுற்றலாம். இதில் கார்டு போட்டால் போதும். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுவோம். 8 free rides. ஓகே. இந்த மக்கள் சாயங்காலம் வந்து இது பண்ணுவாங்க, சுற்றிட்டு பாருங்க. என்ட்ரன்ஸ் தான் நல்லா இருக்கு. எல்லாமே இருக்குது. ஃபுட்பால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, வாலிபால் கோர்ட்டு எல்லாமே இருக்குது. இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, பாஸ்கெட் பால் கோர்ட்டு. பிள்ளைகள் இருந்துன்னா சாயங்காலம் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணதுக்கு சூப்பர் இடம். இந்த ஃப்ளவர் பாரு, இந்த மரத்தில்
சின்ன செடியாக இருக்குது, நல்லா இருக்கு. பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை அது இல்லை பட்டர்ஃப்ளை போகுது. ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தேன். குட்டி பூ. சூப்பர். வெயிலே தெரியல. நான் குடம் வச்சுட்டனால எனக்கு தெரியலையா? இல்லை ஜன்னலாக வெயிலே தெரியல. ஏன்னா அந்த கூலாக இருக்கு. மரங்கள் இருக்கிறதுனால கூலாக இருக்கு. எல்லாம் சூப்பராக வளர்த்து போட்டுருக்காங்கல்ல. வெயில் அடிக்கும், ஆனால் வந்து வெயிலே தெரியாது. ஜப்பான்லேயும் அப்படிதான் தான். நம்ம அப்போ அந்த சம்மர் டைம் தான் போனோம் ஜப்பானில். அப்போ இப்போ ஆகஸ்டில் போனோம். இது என்னது? டேபிள் டென்னிஸா? அந்த சைடு ஒரு வேலை இருக்குமா? இந்த பிள்ளைங்கள வேஸ்ட் போடக்கூடியது. இதில் வந்து பேப்பர் ஏதாவது வேஸ்ட் இருந்ததுன்னா போடணும். இதில் வந்து பிளாஸ்டிக், கிளாஸ், கேன்ஸ் போடணும். இதில் வந்து ஃபுட் பார்ட்டிகள், ஃபுட் ஏதாவது வேஸ்ட் ஆச்சுன்னா இதில் வந்து எல்லா ஜென்ரல் எல்லா என்னாலும் போட்டுக்கலாம். பார்க்கு அது அந்த சைடு இருந்தது. ஒரு பார்க்கு சூப்பராக இருந்தது. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயிருப்பாங்க. ஈவினிங்கில் வந்து பார்க்கில் நல்லா விளையாண்டாங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். எல்லாம் விளையாடலாம். ஃபுட்பால் விளையாடலாம், அடுப்பு போட்டுருக்கு, டேபிள் டென்னிஸ், அப்புறம் டென்னிஸ் விளையாடலாம், வாலிபால். இது பாருங்க குட்டி பிள்ளைங்களுக்கு இது ஸ்லைடு வச்சுருக்காங்க. அது என்னக்கா? எது? லைட்ஸா? இது ரொம்ப அழகாக இருக்கட்டா. நம்ம போகலாமா? குட்டி பிள்ளைங்களுக்கு போகிற மாதிரிலாம் இருக்கு. இது என்ன ஊஞ்சல் மாதிரி இருக்கு? நல்லா இருக்காது. பிள்ளைகள் படுத்துட்டு விளாடணும். படுத்துட்டு விளாடக்கூடாது. எனக்கு இப்படி ஆடினாலும் நல்லா தான் இருக்கு. ஒருவேளை படுத்துட்டு குட்டி பிள்ளைகள் விளையாடலாமா? நம்மளும் படுக்கலாம் போல. நீளமாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஊஞ்சல் மாதிரி இருக்காதா? ஊஞ்சல் மாதிரி இருக்கு. நேரம் போகலன்னா இங்கே வந்து உட்காந்துடலாம். வேலையே இல்லையா, நேரம் போகலன்னா அதில் உட்காந்து ஜாலியாக விளையாடுங்க. வேலை இருக்கிறவங்களும் செய்ய முடியாது. பிஸ்னஸ் பண்ணலாம், சைட் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம் டைம் பாஸ் ஆக முடியாது. சின்ன பிள்ளைகளா சாயங்காலம் கூட்டுவாங்க. இது உட்காந்து நேரத்தை போக்கு நமக்கு டைம் பாஸ் ஆகிறதுனால நேரத்தை போக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால நீங்க வந்து ஆடணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நாங்கள் இங்கே ஒரு யார் வந்து ஆட போறாங்க இதில் உட்காந்து? சரியா? ஆனா இதுல ஏறி அந்த சறுக்கி வரலாம்னு நினைக்கிறேன். எது? ஆமா, மேலே ஏறி. இல்ல வேண்டாம், சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுருப்போம். உள்ள ஸ்டக் ஆயிடக்கூடாது. நம்ம ஸ்டக் ஆயிடும். எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஷம்காயில பார்த்த ஞாபகம் இருக்கு. எங்க? ஷம்கா பார்க்கல. ஷம்கால இல்ல தான், இதுல அலைன் மலையில மேல ஏறி நான் ஒரு வீடியோ கூட இது மேல நின்னுட்டு ஒரு வீடியோ கூட போட்டுருந்தேன். இதுல எப்படி போகணும் தெரியலையா? இதுக்குள்ள இந்த கார் வழி போகணுமோ? ஆமா, கயிறு வழியா ஏறி. இது ஃபவுண்டைன் மாதிரி இருக்குதா? மேல இருந்து தண்ணி இவ்வளமா இருக்கும். இங்க வந்து லைட்ஸ். அதான் நினைக்கிறேன். இங்கேயும் வந்து தண்ணி இருக்கும். இதுலயும் ஒவ்வொரு ஹோல்லையும் சாயங்காலம் ஓப்பன் பண்ணுவாங்களா? இருக்கணும். நல்லா இருக்கு. யானையா அது என்ன குரங்கு ஒன்று இருக்குமே பெருசு, சிம்பன்சி. அதை போய் பார்ப்போம். கிளைம் பண்ணுறதுக்கு கிளைம்பிங் ப்ளே ஏரியா. ஏஜ் 6 to 12 இயர்ஸ் வரைக்கும் தான் இதில் வந்து அடல்ட். ப்ளீஸ் சூப்பர்வைசர் யுவர் சில்ட்ரன் when using the play equipment. Please be kind and do not run, push and or show. Arms please don't wear. ஹீல்ஸ்லாம் போடக்கூடாதான். இந்த ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகிடுமா? ஹீல்ஸ் போடக்கூடாது. இந்த இது நல்லா இருக்குல்ல? No football allowed within the play area. No food, drink or smoke including glass bottles inside play area. இது நல்லா இருக்குல்ல? இதுல இருந்து பிள்ளைங்க வந்து ஜம்ப் பண்றது.
ஜாம் உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னத்தை ஜாம் பண்ணுக்கு உட்காரும் செய்யலாம். உட்காரதை விட நான் ஏன் கொடைய வச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பிள்ளைகள் வந்து கிளைம் பண்ணி மேலே ஏறி போய் அங்கேருந்து குதிக்கணும், நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் வாங்க, வந்து இப்படி ஆடுங்க. உங்கள் பொண்ணான நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்கே வந்து உங்கள் சைட் பிஸ்னஸ் பண்ணலாம், நேரம் போகலைன்னா. இப்போ நிறைய இதெல்லாம் இருக்குது, அதனால் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஆர்டர் ஒன்று. சரி, நம்ம ஆடுறத பார்க்க வேண்டாமா? ஆர்டர் பார்க்க யூடியூப் பார்த்தா அவங்க டைம் வேஸ்ட் ஆகும்ல தான். அது மட்டும் இல்லை, மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு சாயங்காலம் வாக்கிங் போங்க, ரன் பண்ணுங்க, ஜாகிங் பண்ணுங்க, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்மள மாதிரி ஆடி நேரத்தை போக்கிறாதியா. சின்ன பிள்ளைகள் இருந்தா நீங்க கொண்டு வந்து ஆட வைங்க. மற்ற நேரங்களை வந்து ஒரு நேரத்துல வந்து பிசினஸ் பண்ணலாம். சரி, இந்த வயசுல அந்த சாகுடைய வயசுல இப்படி ஆடணும் தேவையில்லை நமக்கு. நம்ம எவ்வளவு வயசானாலும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அது யார் சொன்னது? எவ்வளவு காலம் இருக்க போறோமோ நல்ல ஜாலியா இருந்துட்டு போகணும். எவ்வளவு காலம் இருப்போம் தான் உலகத்துல? என்ன ஒரு 20 வருஷம் இருப்புமா? நீ 20-25 வருஷம் இருப்புமா? அது கூட இருக்குமா? சந்தேகம் தான். கடவுள் சுத்தம் எப்படியோ கடவுள் கூப்பிட்டா போகணும். ஜாலியா இருந்து போயிட்டே இருக்கணும் சொல்லிச்சோ. ஆமா, கவலைப்படக்கூடாது, ஜாலியா இருக்கணும். ஓகே. அப்ப இங்கே வந்து ஊஞ்சலாடி நேரத்தை சாப்பிடறதுக்கு பைசா எல்லாம் வேண்டாம். வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு அந்த ஃப்ரீ டைம்ல வந்து நம்ம ஃப்ரீ டைம்ல ஜாகிங் போடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்படி பாடி இது பண்ணணும். இந்த இது ஆடிட்டு இருந்தா நினைச்சது அது மட்டும் பண்ணக்கூடாதுல்ல. வாக்கிங் மட்டும் போயிட்டு இருந்தா போர் அடிச்சிடும். நம்ம இதே மாதிரி கொஞ்சம் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல. மூவி போலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே. நீங்க வந்து என்னைய வந்து இட்லி கடை கூட்டு போகவில்லை. நான் கேட்டேன், நீங்க கூட்டு போகல. இருக்குமா தான்? இருக்கும் பாப்பா. பாப்பா ஓகே தான். சூப்பரா இருக்குதா? ஆமா, நீங்க பண்ணும்போது நல்லா இருக்கு. சரி சரி, நான் கீழே விழுந்துருவணும் அப்படின்னு மெதுவா இது பண்ணேன். சரி, உள்ள போறதுக்கு இந்த வந்து ஸ்டெப்ல வந்து இதுல வந்து ஏறிட்டு உள்ள போய் இந்த கயிறுல இங்க பாருங்கக்கா, இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஏறணும். நம்ம வந்து ஹைட்டு 6 to 12 இயர்ஸ் பிள்ளைகள் தான் போகணும். போயிட்டு ஏறி அப்போ அது குட்டி பிள்ளைங்களா இருக்கும். 60 இயர்ஸ் பிள்ளைலாம் போக முடியாது. 60 இயர்ஸ் 60 இதுல ஏறி மேலே ஏறி அப்புறம் உள்ள போய் நிறைய ஏரியா இருக்கு, நல்லா விளையாடலாம். பிள்ளைகளெல்லாம் சாயங்காலம் கூட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நியரா இருக்கு. நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க கூட உங்களுக்கு ஃப்ளைட்டு டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் கார் பார்க்கிங் ஃப்ரீ. ஆமாம், கார் பார்க்கிங்க்கு வந்து கார் பார்க்கிங் ஃப்ரீ இருந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு பக்கம் தான் உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃப்ரீ. இதை காரை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுங்க. வந்து இட்டாலி சப்போஸ் கொஞ்சம் முன்னாலே வந்துச்சுன்னா கூட நீங்க வந்து நின்று இது பண்ணலாம். நமக்கு இட்டாலி போகும்போது நமக்கு வந்து ஃப்ளைட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ஆமா 2 o'clock வெக்கேட் பண்ண சொன்னாங்க. வெக்கேட் பண்ணிட்டு அப்புறம் எங்களுக்கு 6 o'clock தான். அங்கே பக்கத்தில் அந்த ரூம்ல உள்ளவனே சொன்னா இங்கே பக்கத்துல பார்க் இருக்கு, அங்க போயிட்டு உட்காந்துட்டு நீங்க அப்புறம் போங்க. நல்ல கூலா இருந்தது. அது யூரோப்ல சூப்பரா இருந்தது. இங்கே நீ நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா இப்பவே நல்லா தான் இருக்கு, ரொம்ப வெயிலா கொண்டு வரீங்க அப்படின்னா தண்ணி காலி ஆயிட்டுன்னா இந்த பாருங்க, இதை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வந்துடும். அதே மாதிரி இது வந்து கீழே அந்த சைடு ப்ரெஸ் பண்ணணும். ட்ரிங்கிங் வாட்டர் நீங்கள் வந்து வாய் வச்சு குடிச்சிக்கிடலாம். இது வந்து பாட்டிலில் பிடிக்கணும்னா இந்த இதில் குடிச்சிக்கலாம். ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே உட்காந்து ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டு இங்கே வச்சுட்டு இங்கே ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது காஃபி ஃப்ளாஸ்கில் ஏதாவது போட்டு வந்தீங்கன்னா டீ ஏதாவது போட்டு வந்தாலும் இங்கே வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கு. ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும். போயிட்டு நம்மகிட்ட பேஸ்கெட் பால் தான் இப்போ அழகாக விளையாண்டுருக்கேன். எனக்கு பிடிக்கும் பேஸ்கெட் பால் விளையாடுறது. சரி, நமக்கு பால் இருந்தால் நம்ம இங்கே கொண்டு வந்து விளையாடுறோம். இங்கேயே கிடைக்குமா இருக்கும். இங்கே இப்போ பொதுவாகவே இப்போ நம்ம ஷம்கா மால்லாம் வந்து பால்லாம் வச்சுருப்பாங்க. தாங்கி அங்கேயே வாங்கலாம். வாங்கி நம்ம இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நமக்கு தெரியாதனால யார் எல்லாரும் கொண்டுட்டு வருவாங்க. இருக்காது கண்டிப்பாக.
யூஏஇயில் உள்ள எல்லா, அதாவது கேமல், அந்த டியர், இங்கே உள்ள எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு அதெல்லாம் வந்து போட்டுருக்காங்க. அது வச்சுருக்காங்க. ஒரு கேமலை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மேட். இங்கே வரணும் ஹார்ஸ் இருக்குது, துணி இருக்குது, சூப்பராக. இது நைட்டு இங்கே இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குல்ல, இது எரியும் போது இந்த இடம் நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இரும்பு கம்மியில் செஞ்சுட்டாங்களா? இந்த அழிரு இங்கே வரு. த ஷிப் ஆஃப் த டெசர்ட். ஷிப் ஆஃப் த டெசர்ட் இது நல்லா இருக்கு. இது இது எப்படி இது அயனா கம்பி என்ன கம்பி பெயிண்ட் அடிச்சு வைக்கணும். அந்த கலர்ல இருக்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா. இந்த பார்க்கில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு வாஷ்ரூம் இருக்குது, அப்புறம் வந்து இங்கேயே வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் வந்து பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு ஈவினிங்கில் நல்லா விளையாட வரலாம். ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க, ஏர்போர்ட்லேருந்து வர்றவங்க, வேறு கண்ட்ரிக்கு போகிறவங்க, டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் கூட நீங்கள் வந்து பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்துலலாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அபுதாபி ஏர்போர்ட் பக்கமா இல்லை துபாயா? அபுதாபி ஏர்போர்ட். ஓகே, அதை சொல்லணும். எல்லாம் சோலார் பேனல் தான் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக்கல் காருக்கு. இப்போ வந்து எலக்ட்ரிக் கார் தான் நிறைய வந்து. ஆமாம், அந்த சார்ஜர் நிறைய எல்லா இடம் சார்ஜர் வச்சுருக்காங்க. சோலார்லேருந்து கரண்ட் வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக பாருங்க. இப்போ எலக்ட்ரிக் கார் நிறைய இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் இது வச்சுருக்காங்க, இந்த பம்ப் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதை எடுத்து நம்ம காரில் சார்ஜ் பண்ணிக்கிடலாம். ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கு. அட்னோக் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி அதுலேருந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ காலையிலேருந்து உங்களை வந்து எங்கள் மஸ்தார் சிட்டி எல்லாம் கூப்பிட்டு போனோம். அங்கெல்லாம் பார்த்தீங்க. பார்த்துட்டு நாங்கள் வந்து எமிரேட்ஸ் ஐடியா வாங்கிறதுக்கு போனோம், போஸ்ட் ஆஃபீஸ் போனோம். போயிட்டு இங்கே பாருங்கள், இது பார்க்குக்கு வந்திருக்கோம். பார்க்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.